ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாமே மாயை, முருகர் மட்டும் தான் நெஜன்னு உணர்றேன். சுற்றி இருக்கிற எல்லாராலும் ஏமாற்றப்படுறேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே முருகர் மேலே கோவம் வருது. அது எந்த அளவுக்கு கோவம் வருது, நான் கோயிலில் இருக்கும்போதே முருகரை பற்றி என்கிட்ட ஒருத்தர் திட்டுறான். அப்போ எனக்கு அந்த கோவம் திட்டினவன் மேலே வரல, ஸ்ட்ரைட் முருகர் மேலே வருது. உன் கோயிலுக்கு வந்து உன்னை கும்பிட வந்து உன்னையும் ஒருத்தன் திட்டி என்னையும் திட்டுறானா, அப்போ நீ இருக்கியா அப்படின்ற கோவம் தான் கோயில் விட்டு போய் அதுக்கப்புறம் என்னோட குருநாதர் ஜெயக்குமார் வந்து அவர் சொன்னதே என்னன்னா, இப்போ நான் எப்படி சொன்னேன் நீங்கள் முருகர் பொண்ணு, நீங்கள் முருகர் அம்சம், அவர் என்ன சொன்னார்னா, நீ வாழ்க்கையில் உருப்படன்னு ஒன்று இருந்தா முருகனை போய் கும்பிடுனார். அதுவும் சும்மா போகாத திருப்பள்ளி எழுச்சி போனார். அப்போ தான் வாழ்க்கையில் முதல் நாள் இந்த மாதிரி முருகர் கோயில் 5 மணிக்கு ஒரு தரிசனம் இருக்கா, அவ்வளோ சீக்கிரம் திறப்பாங்களான்னு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் போகிறேன். போனால் அப்போ ஒரு 5 பேர் இருந்தாங்க. அப்போ நான் தொடர்ந்து ஒரு 3 நாள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பள்ளி எழுச்சியில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, அடப்பா இதை வந்து நான் அப்படியே ஜெயக்குமாரனை காலில் விழுந்து நான் கும்பிட்டானே, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்கண்ணே. இந்த முருகர் பற்றி பேசணும், நம்ம இது பேசுறதுக்காக தான் இந்த பிறவியே படைக்கப்பட்டிருக்குன்றதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பள்ளி எழுச்சியை பற்றி சொன்னேன்.